உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராசூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். வேலுதுமை சொன்னாரு அப்படின்னு அது வெளியில பேசலாமா? அது நாகரிகமா? எங்க தலைவர் பேசினாரா? அப்ப அங்கனே நம்பகத்தன்மைக்கு ஒரு கேள்விக்குரியாதுல. நம்பகத்தன்மை கேள்விக்குரியாகுது. தப்பான எங்க தலைவர் என்ன சொல்றாரு? யாருமே எனக்கு நெருக்கடி கொடுக்கல. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா இவர் அவருக்கு நெருக்கடி கொடுத்துட்டாரு. நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாரும் பாப்பாங்க. ஆதவர்ஜுன் கூட பாக்கட்டும். எனக்கு என்ன இல்ல. தம்பிக்காக நான் தான் தலைவர்ட்ட 1/2 மணி நேரம் பேசி இருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? அதே சங்கத்தமிழன் இப்ப ஆதவர்ஜுனுக்கு எதிரா பேசிட்டு இருக்காரு. அதுதான் இப்ப வருது மேட்ரு. ஆதவர்ஜுன் எங்கேயா பொய் சொன்னாரா? நீங்க சொல்லணும். திருமாவளவன் பேட்டியில சொல்லணும், அல்லது நீங்க இந்த பேட்டியில சொல்லணும். ஆதவர்ஜுன் எங்கேயா பொய் பேசுறாரா? உண்மையை மட்டுமே தானே பேசிட்டு இருக்காரு. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கூட மறைமுகமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பேசி, எடப்பாடியிடம் பேசி, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என் அன்பு தம்பி எழுச்சி தமிழருக்கு நான் கொடுப்பேன். ஐடி விங்க ஸ்ட்ராங் பண்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு அது ஒரு பக்கம் பண்றாரு. ஐடி விங்க ஸ்ட்ராங் பண்ணலையா? முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சி பண்ணவில்லை. நான் எங்கள் வழியை சொல்லட்டுமா? நாங்கள் இப்போது திமுக கூட்டல் இருக்கிறோம். நாங்களும் எங்கள் தலைவரும் அவரும் நெருக்கமாக இருக்கிறார். ஒரு இது சொன்னீங்கன்னா அப்போ கூட நீ சொல்லுவீங்க, நீ மானங்கட்ட ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கூட நீ காரி கூட துப்ப கூட வாய்ப்பு இருக்கு. நான் சொல்கிறேன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். காலையிலேயே நம்ம ஒரு செய்தியை பார்த்தோம், ஒரு வருத்தமான செய்தி. EVKS இளங்கோவன் அவர்கள் காலமாயிருக்கிறார். அண்மையில் தான் பார்த்தீங்கன்னா அங்கே தேர்தல் நடைபெற்றது. ஈரோடு கிழக்கு தேர்தல் கடந்த ஆண்டு நடைபெற்றது. இந்த மாதிரியான சூழலில் அவர் காலமாயிருக்கார். உங்களுடைய பதிவுகள் ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா? அண்ணன் இளங்கோவன் அவர்களிடம் நாங்கள் மிக நெருக்கமாக இருந்தவர். அவர் எம்எல்ஏவாக இருந்து அமைச்சராக வரைக்குமே நேரடியான தொடர்புலேயே நாங்கள் இருந்தோம். அதில் எங்கள் தலைவருக்கு மிக நெருக்கமானவர். பல முறை எங்கள் தலைவர் நெருக்கடியான சூழ்நிலாம் ஃபோன் பண்ணிலாம் அவர் பேசுவாப்புல. எங்கள் தலைவரும் அவர்கிட்ட பேசுவாப்புல. இதுக்கு முன்னாடி கூட அவங்க பையன் இறந்து போன பிறகு தான் இவர் அந்த பதவிக்கு தான் இப்போ வர்றாரு. அதனால் அவர் ரொம்ப மனசு எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. அவருக்கு விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரின் சார்பாக செம்மார்ந்த வீர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓகே சார். இப்போ ஆதவ் அர்ஜுன் பற்றி நம்ம கடந்த நேர்காணலாம் கூட நீங்கள் நம்ம சேனலில் பேசியிருந்தீங்க. இப்போது மறுபடியும் அவரே ஒரு 2-3 தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டி நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன் நான் இப்படி பேசினேன் அப்படிங்கிறக்கான விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. திருமாவளவனுக்கும் எனக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. அவர் பேசினது எல்லாமே முழுக்க விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சியினுடைய தொண்டர்களுக்காகவும் அதேமாரி கட்சிக்காகவும் மட்டுமே பேசின மாதிரி இருக்கேன். நீங்கள் ஆனால் கட்சி விட்டு நீக்கியிருக்கீங்க. தம்பி ஆதவ் அர்ஜுன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளராக பணியாற்றும் பொழுது அவர் கட்சிக்காக, கட்சியின் வளர்ச்சிக்காக, இன்னும் சொல்லப்போனால் தலைவருடைய புகழை பரப்பக்கூடிய ஒரு அடிமட்ட தொண்டனை போலவே பணி செய்தார். அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. அந்த அடிமட்ட தொண்டனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ துணை பொதுச் செயலாளர்கின்ற மனநிலை வேறு. ஆனால் ஒரு அடிமட்ட தொண்டன் என்ன நினைப்பேன், எங்கள் தலைவர் அடுத்து முதல்வர் ஆகணும்டா, நம்ம தலைவருடைய கொள்கை கோட்பாடுகள்லாம் கீழே வரைக்கும் போகணும்டா. அதை ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்து அந்த பணியை செய்தாப்புல. அதை எண்டு யூஸர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம டெக்னிக்கல் வேர்டு. அதை அந்த வேலையை அவர் செய்தார். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ஒரு துணை பொதுச் செயலாளராக பணியாற்ற வேண்டிய வேலைகளில் அவர் தவறிவிட்டார் என்று தான் நாங்கள் கருதுகிறோம். எப்படின்னா, ஒரு கட்சி ஆரம்பிப்பது யாருக்காக? மக்களுக்காக. ஏன் கட்சி ஆரம்பிக்கிறோம்? நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏன் வந்தா? ஒரு காலத்தில் எங்களுக்கு தலித்து என்ற அந்த அடையாளத்தில் இருக்கிற மக்கள் மேலே பெரிய அடக்குமுறைகள்லாம் ஏவப்பட்டது. அதுவும் குறிப்பாக மதுரை மாவட்டம், நான் பிறந்த அந்த மேலூர் ஏரியாக்களில். அங்கேருந்தே எங்கள் தலைவரை கட்சியை உருவாக்குகிறார். மக்கள் பாதுகாப்புக்காக, நல்லா கேட்டுங்க, பாதுகாப்புக்காக. அது இயக்கமாக இருந்தது. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அது கட்சியாக மாறுது, தேர்தல் கட்சியாக. ஏன் தேர்தல் கட்சியாக வருது? எங்கள் தொண்டர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை, தொண்டர்கள் எல்லாம் குண்டாசில் போடுறாங்க. எங்கள் தலைவர் சொன்ன டைலாக் தான். விழுப்புரம் தீர்மானத்தின் பிரகாரம் நாங்கள் தேர்தல் அரசியலுக்கு வர்றோம். தேர்தல் அரசியல் வந்ததுக்கு முக்கியமான காரணமே தொண்டருடைய பாதுகாப்பு, மக்கள் பாதுகாப்பு. ஆட்சி அதிகாரத்தில் போய் நம்ம அதிகாரத்தை கைப்பற்றினாதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். நாங்கள் வர்றோம். அப்போ ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. என்னன்னா, எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஒரு கூட்டணி கட்சியோடு சேர்ந்துதான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்பது நடைமுறையில் இருக்கின்ற ஒரு செயல் திட்டம். நீ ஏற்றுக்கொள்வீங்க.
மறுக்க மாட்டீங்க. யாராக இருந்தாலும் சரி, கூட்டணி இல்லாமல் நீங்கள் சுதந்திர இந்தியாவில் யாரும் ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கூட்டணியை உருவாக்கியது யார்? எங்கள் எழுச்சி தமிழர். இந்தியா என்ற கூட்டணிக்கு உருவாவதற்கு முக்கியமான ஒரு அணிலை போல வேலை செய்தார்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா அந்த காலத்தில் காங்கிரஸ்காரங்க மம்தாட்ட பேச மாட்டாங்க, மம்தா கம்யூனிஸ்ட்காரன் பேச மாட்டாங்க. அவ்வளவு முரண்கள் மிகுந்த ஒரு இதாக இருந்துச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தலைவர் தான் முதலில் பிஜேபி எதிர்க்க வேண்டும் என்றால் நாமெல்லாம் ஒரு அணியில் திரள வேண்டும் என்று 15 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எங்கள் தலைவர் கம்யூனிஸ்ட் தலைவரை பார்க்குறாரு, காங்கிரஸ் தலைவரை பார்க்கிறாரு, அதுக்கு ஒரு அச்சாரம் போட்டாரு. அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நெறியாளர் என்ற முறையில் உங்களுக்கு தெரியும். தமிழகத்தில் இருக்கிற கூட்டணி உருவானதுக்கு முக்கியமான காரணம் எங்களுக்கு எழுச்சி தமிழர். அப்போ நாங்க ஒரு கட்சி ஒரு கூட்டணி வைத்து அதிகாரத்தை கைப்பற்றும் என்று சொல்லும் பொழுது கூட்டணிக்கு இடையூறை செய்யும்படியாக கூட்டணிக்குள் சிக்கலை உருவாக்குவதை போல தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இப்போ நீண்ட காலமா பயணித்த நபர்கள்ல நீங்களும் ஒரு முக்கியமான நபர். நீங்க உணர்ந்த விஷயத்தை ஆதவர்ஜுன் உணர்ந்து நம்ம தலைவர் எப்படியாவது ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. நீங்க உடனே நீங்க என்ன பண்றீங்க? கூட்டணி தர்மத்தை மீறுற மாதிரி இருக்கு, கூட்டணி தர்மத்தை மீறுவதனால திருமாவளவனுக்கு ஒரு தர்ம சங்கத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி வேற ஒரு சாக்கு போக்கு கண்டுபிடிக்கிறீங்க. சாக்கு போக்கு அல்ல, அதுதான் சரியான சாட்சியம். என்ன சாட்சின்னு கேளுங்க. கூட்டணியில் வச்சுதான் ஆட்சியை பிடிக்க முடியுன்ற அந்த சூழ்நிலையில் நாங்கள் ஒரு கூட்டணியோடு இருக்கிறோம். அப்போ அந்த கூட்டணிக்கு இடையூறை வருவதை போல நீ பேசிட்டே இருந்தீங்கன்னா கூட்டணியை விட்டு வெளியில் போக சொல்லிட்டான்னு வச்சுங்க. ஒரு பேச்சு பேசுவோம், யதார்த்தத்தை பேசுவோம். ஆனால் நாங்கள் இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது. வரலாறு நாங்கள் வெளியில் போயிட்டோம்னா எங்க ரோட்ல போய் நிற்க சொல்றாரு. ரோட்ல போய் நிற்க சொல்றாரு. ஆதவர்ஜுன் அவர் கட்சியில சேரும் போதே ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே திமுகவினுடைய ஆராசா என்ன சொல்றாரு? அவரை கொஞ்சம் பார்த்து கவனிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக ஆதவர்ஜுனே அவரோட பேட்டியில சொல்றார். அப்போ நீங்க வளருவது திமுகவுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிறத வெளிப்படையா ஆதவர்ஜுன் சொல்றார். இதே விஷயத்தை தானே நீங்களும் சொல்றீங்க, வேற ஒரு வார்த்தையில. அதிகாரத்திலும் பங்கு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம்ன்றது ஆதவ் அர்ஜுன் கண்டுபிடிச்ச சொல்லாடல் அல்ல. 99 எங்க தலைவர் பேசிய சொல்லாடல். அந்த சொல்லாடலை நினைவுபடுத்துறார். அந்த சொல்லாடலை நினைவுபடுத்துகிறார். அர்ஜுன் நினைவுபடுத்துறார். அது பாராட்டு. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் இதை கவனிச்சு ஆதவர்ஜுனுடைய கருத்தை நிறைய இடங்கள்ல ஏற்கிறாங்கல்ல. அந்த ஏற்கிற விஷயத்த தலைவருக்கு திரும்ப தலைவர் அவர்களே நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க, நம்ம அதை நோக்கி நகருவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஞாபகப்படுத்துறாரு. கொஞ்சம் நம்ம வேற ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் போடுவோம் அப்படின்னு சொல்லி நினைவுபடுத்துறாரு. என்னமோ நான் அதை தப்பு சொல்லலை, நான் அதில் எங்கேயுமே தவறு சொன்னேன். அதை நான் வரவேற்கிறேன், தம்பியை நான் பாராட்டுகிறேன். ஆனால் அதுக்காக நாங்கள் நடவடிக்கை எடுக்கலை. நல்லா கேட்டுக்குங்க. அந்த சொல்லாடல் சொல்லும் பொழுது அவர் சம்பந்தமே இல்லாமல் துணை முதல்வர் பதவியை பற்றி நாங்கள் கேட்டோமா? துணை முதல்வர் வேணும் நாங்கள் கேட்டோமா? அவர்கிட்ட போய் கேட்டோமா? ஏன் அந்த வார்த்தையை பேசினாரு? எங்கள் தலைவர் 45 ஆண்டு காலமாக இந்த மக்களுக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார், எங்களுக்கு கிடைக்கவில்லை, நேற்று சினிமாவில் இருந்தவர் விட்டார் அப்படின்னு தேவையில்லாத பிரச்சனையை வளர்க்குறீங்க. நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டோம். ஆதவர்ஜுன் எங்கேயா பொய் சொன்னாரா? நீங்க சொல்லணும், திருமாவளவன் பேட்டியில சொல்லணும், அல்லது நீங்க இந்த பேட்டியில சொல்லணும். ஆதவர்ஜுன் எங்கேயா பொய் பேசுறாரு? உண்மையை மட்டுமே தானே பேசிட்டு இருக்காரு. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கூட எதை பேசுவது, எங்கே பேசுவது, எப்படி பேசுவது, யாரிடம் பேசுவதுன்றது சயின்டிஃபிக்கா அரசியல முக்கியம். உரிய இடமறிந்து உரையாடல் வேண்டும். வீணில் உளறிடும் வெறும் பேச்சை தவிர்த்திட வேண்டும். நீங்க இப்போ சொன்னதுமே உடனே உங்களை துணை முதல்வர் ஆக்கிடுவாங்களா? ஒரு யதார்த்தத்தை பேசுங்க. நீங்க அக்ரிமெண்ட் போட்டது எதுக்கு? தொகுதி பங்கீடு. தொகுதி பங்கீடுல அவங்கள போய் சேர்ந்துருக்கிறீங்க. சேர்ந்துருக்கும் போது துணை முதல்வர் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லாடலை பேசுனதுக்கு தான் நடவடிக்கை. புரியுதா? அதுக்கு இல்ல ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, சொல்லு முழங்கு, அதுல எந்த பிரச்சனையும். 2026 அப்ப கூட்டணி போறதுக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட்டை போடுவோம். 2026 எழுச்சி தமிழர் தாண்டா துணை முதல்வர், யாரு கொடுக்குறீங்க? அவங்களோட கூட்டணி வைப்போம் செய்யுங்க. நீ ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணணும்? மறைமுகமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பேசி, எடப்பாடியிடம் பேசி, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, என் அன்பு தம்பி எழுச்சி தமிழருக்கு நான் கொடுப்பேன், விடுதலை சிறுத்தையில் கொடுப்பேன், இது தனிப்பட்ட ஒரு கட்சிக்கு கொடுக்கல, தொடர்ந்து தலைமுறையாக இவர்கள் 2000 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதாவுடைய அந்த ஆசீர்வாதத்தோட கொடுக்குறேன்னு சொல்லுங்க.
இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டுடைய வேலை, இதுதான் ஒரு துணை பொதுச்செயலாளர் வேலை. அடிப்படை தொண்டைமை செயல்படக்கூடாதுல்ல, அதைத்தான் அவர் செயல்பட்டாரு. அப்ப நீங்க தொண்டனை மதிக்காம நீங்க வந்து நாங்க சொல்றதான் கேட்கணும், இங்க ஒரு மேல 10-15 பேர் இருக்கீங்க, அவங்க சொல்றதான் வந்து கட்சி அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு முடிவு எடுக்கிறீங்களா? விடுதலை சிறுத்தைகள் எந்த காலத்திலும் எங்க தலைவர் அப்படி சொன்னதே இல்லை. எங்க தலைவரை பொறுத்தவரை தொண்டர் மாதிரி அவர் செயல்படுறாருன்னா தொண்டர்களுடைய உணர்வை புரிஞ்சிட்டு செயல்படுறாரு, அப்படித்தானே நீங்க பார்க்கணும். அப்படித்தானே தலைவர் மேடைக்கு மேடை சொல்வது, நான் தொண்டனை தேடி வரவில்லை, நான் உங்களை எல்லாம் தலைவர்களாக பார்க்க வேண்டும், உங்களை தலைவர்களாக உருவாக்க வேண்டும் என்றுதான் களத்துக்கு வந்தார். களத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க திருப்பி திருப்பி தொண்டனை போல, தொண்டனை அசிங்கப்படுத்தலைங்க, கேவலப்படுத்தலைங்க. தொண்டனை என்ன பண்ணுவேன், டே என்னடா பண்றீங்க, தலைவரை எதிர்த்தா பேசுறீங்க அப்படின்னு டக்குன்னு பாய்வாங்க, புரியுதா? ஆனா தலைவன் என்னன்னா, இது பாய்வது சரியா, நம்ம பாஞ்சோம்னா ஜெயிக்க முடியுமா, இதெல்லாம் எல்லாத்தையும் யோசிச்சு ஒரு துணை பூச்சியாளருக்கான பண்பு. இன்னும் துணை பூச்சியாளர் கூட விடுங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜியோட என்னங்க ஸ்ட்ராட்டஜினா என்ன, உத்திகளும் திட்டங்களும் உருவாகும் செயற்களத்தில், வெற்றி உடன் கிட்டும் கையாளும் உரிய செயல் தந்திரத்தில், விஷன்னா என்ன, மிஷன்னா என்ன, ஆக்ஷன் பிளான்னா என்ன, ஸ்ட்ராட்டஜினா என்ன, டாக்டிக்ஸ்னா என்ன, இதெல்லாம் தெரியாம வந்து செயல்பட்டா அப்புறம் பார்த்துட்டு இருப்போமா? அதுதாங்க தப்பு. அவர் வந்து ஐடி விங்க ஸ்ட்ராங் பண்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாரு. ஐடி விங்க ஸ்ட்ராங் பண்ணலையா? முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சி பண்ணல. ஓகே ரைட், நான் அதுக்கு ப்ரூஃபே காட்டிடுறேன். இப்போ ஆதவர்ஜுனுடைய பேட்டி நேத்து முக்கியமான தொலைக்காட்சியில ஒளிபரப்பாயிருக்கு. அதுல வந்து அந்த கமெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஆதவர்ஜுனுக்கு ஆதரவா தான் இருக்கு, பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆதவ் தங்களின் மனம் மிக தெளிவாக புரிந்து கொள்கிறேன், உங்களை போன்ற தொண்டன் விசிகாவுக்கு அவசியம், நாம் யாருக்கும் அடிமை இல்லை, உங்கள் பாதை சூப்பர். நான் ஒரு தொண்டன் சொன்னேன் பாத்தீங்களா, கரெக்ட். நான் படிக்கவே இல்லை, நான் ஒரு பேச்சை பார்த்தேன் தவிர இதெல்லாம் படிக்கல, கமெண்ட்ஸ்லாம். ஆனா கமெண்ட்ல வந்து ஒருத்தர் வந்து ஒரு அடிமட்ட தொண்டன் மாதிரியே நீ செயல்படுறீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அப்ப வேவ்ல இருந்து கட்டுற இருக்குல்ல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இதை வந்து நீங்க பாக்குறவங்க விடுதலை சிறுத்தை கட்சி மற்ற தொண்டர்களும் பார்க்கணும், உங்க உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களும் தெரிஞ்சுக்கணும். அன்பு சகோதரர் ஆதவர்ஜுன் அவர்கள் கருத்து சரியே, ஆனால் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் வழிகாட்டுதலுடன் செயல்பட வேண்டும் என என்னுடைய அன்பான வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொருத்தர், திருமாவை முதல்வராக பார்க்க நினைக்கும் ஒவ்வொரு விசிகா தொண்டனும் ஆதவர்ஜுன் அவருடைய கருத்தை நாங்க ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. விசிகா தொண்டர்கள் முழுவதுமே உன் கருத்தை ஏற்றுக்கொள்கின்றனர், பதவி ஆசை பிடித்த நிர்வாகிகள் எல்லாம் எதிர்க்கின்றனர், தொண்டர்கள் உன் பக்கமே. சரி ரைட், இதுக்கு மேல இல்ல நான் சொல்றேன். இப்போ வந்து அந்த கமாண்ட் இது எல்லாமே விசிகா தொண்டர்கள் பார்க்கல, ஐடி விங்க ஸ்ட்ராங் பண்ணிருக்காரு. இதுக்கு நல்ல உதாரணம், நான் உங்களுக்கு கமெண்ட்ஸை படிச்சு காட்டுறேன். இதுக்கு மேல என்ன வேணும்? ரைட். இப்போ இந்த கருத்துக்கள் வந்து நீங்க உள்ள போய் படிச்சு எனக்கு சொன்னதுக்கு நன்றி. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்களா, அடிமட்ட தொண்டை அவன் மனநிலை நீங்க பேசுறீங்க, அது வரவேற்பு தான், அதுல நான் ஒன்றும் தவறா சொல்ல. அடிமட்ட தொண்டை என்ன நினைக்கிறான், திருமாவளவன் முதலமைச்சர் ஆகணும், திருமாவளவன் சார்ந்திருக்கக்கூடியவங்க அமைச்சரவையில பங்கேற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை வந்து புரிந்து கொள்ளணுமா? நான் சொல்ல போறது உங்களுக்கு சில நேரம் உங்களுக்கு கூட புரியாம இருக்கலாம். நான் முக்கியமான கருத்து சொன்னேன், அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜின்றாரு, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரு கருத்து சொன்னேன். இதுக்கு வந்து முக்கியமான ஃபண்டமெண்டல் தெரியுமா, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியில் ஸ்வாட் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஸ்வாட்னா என்ன? ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்ஸ். இது ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எப்படி இருக்கிறது? த்ரெட் பூரா திமுக கூட்டணி கட்சியால வருது, மத்த எல்லாமே ஃபேவரா தான் இருக்கு. பூரா யோசிச்சுத்யா இவர் வந்து களத்துல இறங்கி இருக்கணும். சரிங்களா? களத்தில் சும்மா ஒரு சொல்லாடலை சொல்வதால் மட்டுமே அது வந்து வெற்றி பெறும்னு சொல்ல முடியாது. நான் ஒரு கருத்து சொல்கிறேன், ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ பேசுனீங்களேங்க, நாங்கள் கூட்டத்தில் தான் இருக்கோம், விடுதலை சிறுத்தைகள் கூட்டத்தில் தானே இருக்கிறோம். ஒரு துயரமான ஒரு சம்பவத்தை நான் சொல்லட்டுமா, வருத்தமான சம்பவத்தை சொல்லட்டுமா, அதை எங்களால் கூட இன்னும் வெற்றி பெற முடியாமல் இருக்குது, எவிடன்ஸோடு சொல்கிறேன். நீ இவ்வளவுக்கு படித்து சொன்னீங்களே, நான் எங்கள் வழியை சொல்லட்டுமா? நாங்கள் இப்போது திமுக கூட்டல் இருக்கிறோம், நாங்களும் எங்கள் தலைவரும் அவரும் நெருக்கமாக இருக்கிறாரு. ஒரு இது சொன்னீங்கன்னா அப்புறம் கூட நீ சொல்லுவீங்க, நீ மானங்கட்ட ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கூட நீ காரி கூட துப்ப கூட வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறேன் பாட்டுங்க. அதாவது இந்த கட்சி உருவானதுக்கு முக்கியமான இடமே மதுரை மாவட்டம் மேலூர்னு சொன்னேன், மேலாவளவுன்னு சொன்னேன். மேலாவளவில் தான் சாதி கொடுமைக்காக 6-7 பேர் வெட்டினாங்க. அந்த இடத்துல ஒரு விடுதலை களத்தை எங்கள் தலைவர் சொந்த காசில், அவர் காசில் கட்டி கொடுத்துருக்கிறார் மக்களுக்கு. பொதுமக்கள் காசு கூட இல்லைங்க, அவருடைய காசு. அவர் வேலையை விட்டு நீக்கின அப்புறம் கொடுத்த காசு, அவர் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் கடந்த போது அப்போ கிடைத்த காசு, இதை வச்சு கட்டி கொடுத்துருக்குறாருங்க. அங்கே தான் அந்த விடுதலை களமே இருக்குது. அந்த ஊரில் நல்லா கேட்டுக்கிறங்க, அந்த ஊரில் செத்து போவாங்க பாரு, சரி தமிழன் செத்து போவான் பாருங்க, அவன் கொண்டு போய் புதைக்கிறதுக்கு இடம் இல்லைங்க, கொண்டு போகிறதுக்கு பாதை இல்லைங்க. இந்த பாதைக்காக எங்கள் தலைவர் தொடர்ந்து போராடுறாருங்க. என்னை அனுப்பி விட்டு போய் கலெக்டர்கிட்ட பேச சொன்னாருங்க, கலெக்டர்கிட்ட போய் பேசினோமுங்க. அது மட்டும் இல்லாமல் கலெக்டர்கிட்ட எங்கள் தலைவரும் பேசினாருங்க, என் மூலமாக பேசினாருங்க. இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலைங்க, எத்தனை ஆண்டாயிருச்சு நடவடிக்கை எடுக்கலைங்க. இதுக்காக நாங்கள் கோர்ட்டுக்கு போனோமுங்க. கோர்ட்டில் போய் இந்த கோர்ட்டு ஆர்டருங்க, இங்கே பாருங்க நல்லா பார்த்துக்கிறேன், கோர்ட்டு ஆர்டரு
அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் பாதையை போடுங்க. அவங்க செத்து போனவனுக்கு வந்து தூக்கிட்டு போகிற கூட பாதை இல்லாமல் இருந்தால் என்னங்க அப்படின்னு. இது வந்து தமிழக அரசாங்கத்துக்கு தெரியாதா? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியாதா? அங்கே இருக்கிற அமைச்சருக்கு தெரியாதா? எங்கள் கொடியை எங்கேயுமே ஏற்ற முடியல. இங்கே பாருங்க, படிச்சு பாருங்களேன், இருக்கா இல்லையா மட்டும் பாருங்க ப்ளீஸ். கோச்சுக்கிறேன், படிச்சு பாருங்க, இருக்கா இல்லையா பாருங்க. அதான் பார்க்குறோம். நம்ம வந்து மேலூர் பகுதியில் வயல் வழியாக செல்லும் இறுதி ஊர்வலம், காலனி மக்களின் மயானத்திற்கு பாதை இல்லாத, மயானத்திற்கு பாதை இல்லை. இவ்வளவு ஒரு மானங்கட்டு இருக்குது. அப்ப ஏன் நடக்கல? நம்ம 1000 டயலாக் பேசலாமுங்க. நடைமுறை சிக்கல் எக்கச்சக்க இருக்கு. கூட்டல் இருந்தாலும் கொடியை ஏற்ற முடியல. கொடியை ஏற்றின ஒரே காரணத்துக்கு 21 மேல எஃப்ஐஆர். எங்க தலைவர் வருகின்ற 23ஆம் தேதி கலெக்டர் அலுவலகத்திற்கு முன்னால் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்துறான். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? கூட்டல் இருந்தாலும் திமுக மட்டுமல்ல, அதிமுக மட்டுமல்ல, சாதி புத்திக்காரன் நிறைய பேர் இருக்கிறான். இவனை எதிர்கொண்டு ஜெயிப்பதற்கு இன்னைக்கு அவர் சொல்றாரு பார்த்தீங்களா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. அந்த வார்த்தையை வெளியில கேட்ட பிறகு பல பேருக்கு வந்து அவ்வளவு கோபம் வருதுங்க. அவ்வளவு கோபம் வருது. யாரு? திமுகவா இருக்கட்டும், அதிமுக இவங்க அதெல்லாம் கேட்பாங்களா? 6 சீட்டு 7 சீட்டு 8 சீட்டு 10 சீட்டுக்குள்ள இருக்கிற விட்டுவிட்டு இவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கா அதிகாரத்திலும் பங்கா, எவ்வளவு பெரிய சேட்டை. இதுதாங்க இன்னைக்கு இருக்கிற சமூக கட்டமைப்பு. அதை தகர்க்கணும்னா சும்மா டிவியில போய் அதை தகர்க்கிறதுக்கு தான் ஆதவர்ஜன் கருத்து தெரிவிக்கிறாரு. அதெல்லாம் நீங்க எதிர்க்கிறீங்க நண்பா. நீங்க சொன்ன இல்ல, நீங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம இந்த பேட்டியை ஒளிபரப்பாகும் போது பாருங்க, நீங்க சொன்னதும் ஆதவர்ஜுன் சொன்னதும் அப்படியே எல்லாமே ஒண்ணுதான். ஆதவர்ஜுனுக்கு வந்து ஒண்ணு தெரியல. நான் ஓப்பனாவே சொல்றேன்ல தம்பி, உன் தலைவர் கூட ஒரு கருத்து சொன்னாரு. எங்க தலைவர் எல்லாம் யாரும் நெருக்கடியே கொடுக்க முடியாது. நான் இவ்வளவு நாள் 15 வருஷம் பேட்டியில ஆதவர்ஜுன் தெளிவா சொல்லியிருக்காரு, எங்க தலைவருக்கு யாருமே நெருக்கடி எல்லாம். அப்புறம் ஏன் சொன்னாரு வேலுன்ற ஒருத்தர் அமைச்சர் வந்து இப்படி பேசினாரு? ஏன் சொன்னீங்க? இல்ல அவரு சொன்னதை நீங்க முழுசா இன்னும் பார்க்கலன்னு எனக்கு தெரியல. ஏவா வேலு திருவண்ணாமலையில தலைவரை கூப்பிட்டு பேசினாரு. அவர் கருத்து சொன்னாரு, இந்த மாதிரிலாம் வந்து பாத்துக்கங்க, கவனமா இருக்குங்க அப்படின்னு சொல்லி ஏவா வேலு திருமாவளவன்ட்ட சொன்னதாக ஆதவர்ஜுன் நேத்து பேட்டியில சொல்றாரு. அதே மாதிரி நான் சொல்லிடுறேன் சார். தினமலர் வந்து ஒரு செய்தியை கட்டமைக்கிறாங்க, நேரேட்டிவை வந்து கட்டமைக்கிறாங்க. அதுக்கு பின்பாக தலைவர் அவர்கள் எங்கிட்ட பேசுறாரு அப்படிங்கிற 3 விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டு சொல்லி அவர் கூட்டணிக்காக இந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அதெல்லாம் தாண்டி நம்மளுடைய கொள்கை, நம்மளுடைய தொண்டர்களுடைய மனநிலை, அது வந்து நான் ஆதங்கத்தின் வெளிப்பாடாக நான் வந்து அதை பேசினேன் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இப்பயுமே அவர் திருமாவளவனுடைய ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறார் அப்படிங்கறத அவர் நேத்து பேட்டியில சொல்றாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? தம்பி நல்லா நிக்கிற தம்பி. நீ வந்து உண்மையிலே எங்க தலைவரை வந்து வரிக்கு வரி தலைவன் சொல்லும் போது எனக்கு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அவர் இன்னமும் தலைவரை வந்து லவ் பண்றாரு. நம்ம அப்படியே வச்சுக்கிறோமே கருத்தியல் ரீதியாக. எனக்கு ரொம்ப அட்வைசரி அவர் தான், அதெல்லாம் பாராட்டுக்கள். ஆனால் நீ ஒரு கட்சியில் ஒரு உயர்மட்ட லெவலில் நீ இருக்கும் பொழுது நீ வந்து எப்படி செயல்படணும்னா ரொம்ப கவனமாக செயல்படணும். ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன், தலைவர் ஈழத்துக்கு போனார் பார்த்தீங்களா? ஈழத்துக்கு போயிட்டு வந்ததுமே நேராக துபாய் தான் வந்தார். மேதாக பார்த்துட்டு துபாய்க்கு வந்தாருங்க. வந்துட்டு முதல்ல அவர் சொன்னது ஏன்ட்ட முதலங்க சொன்னது ஏன்ட்டையும் பட்டணம் மணி அங்கே இருக்கிற பொறுப்பில் முத்தமிழ் வளவன். நாங்கள் எங்கேயாவது சொல்லியிருப்போமா? தலைவர் சொல்கிறதுக்கு முன்னாடி வெளியில் முதல்ல சொல்கிறாருங்க. நான் போனேன், அவரை பார்த்தேன், இது சொல்லியிருக்காரு, வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்படியே நாங்கள் வந்து அங்கே இருக்கிற மெரினா பீச்சில் தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த பீச்சில் அங்கே இருக்குது துபாயில் ஒரு பீச்சு, அதில் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு. நாங்கள் வெளியில் சொன்னதில்லை. அதுமாதிரி ஒருவேளை தலைவரே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாலும் அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, வேலு இதுமாதிரி சொன்னார் அப்படின்னு, அது வெளியில் பேசலாமா? அது நாகரிகமா? எங்கள் தலைவர் பேசினாரா? தலைவர் சொல்லி முடிச்ச பிறகு நீங்க பேசலாம். அப்ப அங்கனே வந்து நம்பகத்தன்மைக்கு ஒரு கேள்விக்குரியாதுல. தப்பான எங்க தலைவர் என்ன சொல்றாரு? யாருமே எனக்கு நெருக்கடி கொடுக்கல, நானா எடுத்த முடிவு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா இவர் வந்து அவருக்கு நெருக்கடி கொடுத்துட்டாரு. சொல்லிட்டாரு. நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த தம்பியை வந்து எல்லாரும் எதுக்கும் போது கூட எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த தம்பிக்காக நான் தான் தலைவர்கிட்ட 1/2 மணி நேரம் பேசியிருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னால், இப்ப இல்ல, முத நடவடிக்கை எடுக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. அண்ணே எடுக்காதீங்க, நீ இப்ப என்ன பேசுறீங்க பாத்தீங்களா? அவர் உண்மையிலே அடிமட்டத்தோட மனநிலையில பேசுறாரு, தெரியாம பேசுறாரு. இன்னும் வந்து ஒரு இன்னோசன்ட் மாதிரி இருக்கிறாரு. ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னாலும் கூட நல்ல மனிதராக இருக்காரு. எடுக்கக்கூடாதுன்னு வாதாடனவே சங்கத்தமிழ். அதே சங்கத்தமிழ் இப்ப வந்து ஆதவர்ஜனுக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு. அதுதான் இப்ப வருதே மேட்ரு. இப்போ வந்து இந்த விஷயத்தில் பேசும்பொழுது நேற்று நான் பார்க்கும்போது மற்ற எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேங்க. அவர் பேசின கருத்துக்கெல்லாம் அதை ஏங்க சொல்லணும்? வெளியில சொல்லிருக்க கூடாது, அது ஒண்ணு சொல்லக்கூடாதுங்க. அதுதாங்க வந்து ஒரு நம்பகத்தன்மை. தலைவர் வந்து எல்லாத்தையும் எல்லாம் சொல்ல மாட்டாரு, உங்களை நம்புறாரு.
நம்பி ஒரு கருத்தை சொல்லியிருக்கலாம். அது உண்மையா பொய்யான்னு தெரியல, இவரே அடிச்சு விடுறாரான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எங்க தலைவருக்கு யாரும் நெருக்கடி கொடுக்க முடியாதுங்க. இல்ல அவர் நெருக்கடி கொடுக்கறது சொல்லவே இல்ல. நீங்க சொல்லாத விஷயத்த நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் வந்து யாருடைய நெருக்கடிக்கும் ஆளாகக்கூடிய தலைவர் கிடையாது. நல்லா பாருங்க, அதை சொல்லி முடிச்சு அவர் என்ன சொன்னார் திருப்பி போட்டு பாருங்க. என் மேல நடவடிக்கை எடுத்தது காரணமே இப்படிதான். இல்ல அவர் எல்லா விதமான கருத்துக்களையும் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு அதுக்கப்புறம் தான் அவர் டிசிஷன் எடுக்கிறார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், நான் சொல்லுவது 100க்கு 100 உண்மை. சங்கத்தமிழ்ல எப்பயுமே பொய் பேச மாட்டேன்றது சமுதாயத்தில் எல்லாருக்குமே தெரியும். எங்க தலைவர் வந்து ஒரு மீட்டிங் நடந்துச்சுன்னா பொதுச்சாளர் கருத்து கேட்பாரு, துணை பொதுச்சாளர் கருத்து கேட்பாரு, சங்கத்தமிழ் மாதிரி இளைஞரணி பொறுப்பாளர் கேட்பாரு, டீ ஊத்தியார் டீ கொண்டாடுவாங்க அவன்கிட்ட கேட்பாரு, கார் ஓட்டுவாங்க கேட்பாரு. கேட்டு முடிச்சுட்டு அவர் தான் என்னைக்கு முடிவு எடுப்பார். இதுவரைக்கும் அந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காரு. இத்தனை ஆண்டுகள் அந்த மாதிரி தான் முடிவு எடுத்திருக்காரு. நம்ம வந்து அவர் பேசின பேட்டியை தயவு செய்து நீங்க இவ்வளவு பேசுறீங்க, நான் பாராட்டுறேன். 3ஆவது டைம் அந்த பேட்டியை பார்த்துட்டேன். அவர் என்ன சொன்னாரு? இதுக்கு மேல வந்து எப்படி எனக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நம்ம அடுத்து நம்ம வேற விஷயங்கள்லாம் பத்தி பேச வேண்டியது இருக்கு. இப்போ இன்னொரு விஷயத்தை ஆதவர்ஜுன் சொல்றாரு. இதே கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து திமுக அரசாங்கத்துக்கு எதிராக வந்து பேசுறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த வாசுகி அவர்கள் கடுமையா வந்து விமர்சிக்கிறாங்க. அப்படி வாசுகி விமர்சிச்சதை ஏதாவது ஒரு கட்சி தலைவர் வந்து வாசுகி அவர்களை நீங்கள் வந்து கட்சி விட்டு நீக்குவீங்களா அப்படின்னு சொல்லி திமுகவால் கம்யூனிஸ்ட் கட்சிக்கிட்ட சொல்ல முடியுமா? ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சினா மட்டும் சொல்ல முடியுது. அப்போ நீங்கள் திமுக கட்சி விடுதலை சிறுத்தைகளை என்னவா பார்க்குது? அப்போ என்னவா இவங்க கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் கேள்வி எழுப்புறாரு. அதாவது ஒரு ஊர் இருக்குது, இன்னமும் வந்து ஊரில் சேரி தனியாக இருக்குது. இது நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம நோக்கம் என்னென்னா சேரியை தகர்க்கணும், சேரின்னு தனியாக போகக்கூடாது. அதே மாதிரி சேரி தமிழனுக்கு போகிறதுக்கு கூட பாதை இல்லாமல் இருக்குது. செத்து போன பிணத்தை தூக்கி போகிற பாதை இல்லாமல் இருக்குது. அதேமாதிரி மந்தையில் உட்கார முடியல. அதுபோக சாதி கொடுமைகள் அங்கங்கே நடந்து கொண்டு இருக்குது. வேங்க வயல் உட்பட மேல்பாதி. அன்பு நண்பரே, கோர்ட்டு சொன்னதை நடைமுறைப்படுத்த முடியல. நீங்க கோர்ட்டு சொன்னதை இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து நடைமுறைப்படுத்தல. அப்புறம் ஆதவர்ஜுன் சொல்றதுக்கும் நீங்க சொல்றதுக்கு என்ன? ஆனா நாங்க நடைமுறைப்படுத்த வைப்போம், பொறுத்திருந்து பாருங்க. எல்லா வேலையும் பண்ணிட்டே இருப்பீங்க, அவங்க வாட்டுக்கு இது மாதிரி 3 பேர் மதுரையில வந்து கொடியேற்றினதுக்காக 3 அதிகாரிகளை, ஒரு போலீஸ் அதிகாரி, விஓஓ, ஆர்ஐ எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணாங்களா? திருப்பி வாபஸ் வாங்க வச்சோம். எப்படி வாபஸ் வாங்க வச்சோம்? எங்கள் தலைவர் கேரளாவில் முதல்வரிடம் நேரடியாக பேசி இதை நீங்கள் வாபஸ் வாங்கணும்னு சொன்னார். வாபஸ் வாங்கிட்டாங்க. 21 பேர் மேலே இங்கே இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. எடுக்க சொல்லியிருக்கிறோம், நிச்சயம் எடுக்க போகிறாங்க. ஆனால் அந்த அம்மா அங்கே இருக்க கலெக்டர் அம்மா, ஒரு சங்கீதா என்ற சங்கி அம்மா இங்கே உட்காந்துருக்கு. அந்த அம்மாவை 1 மாசத்துக்குள்ள நாங்கள் அந்த அம்மாவை வந்து அந்த பதவியிலிருந்து நாங்கள் அதே நேரத்தில் அரசு ஊழியராக இருக்கிறவங்க நீங்க வந்து இந்த முத்திர குத்தி பேசலாம் நம்மளால ஏற்றுக்க முடியாது. நீங்க கட்சி சார்ந்திருக்கவங்க பேசுறீங்களா ஏற்றுக்கலாம். நீங்க வந்து அண்ணாமலையை சொல்றீங்க அல்லது வந்து வலதுசாரி சொல்றீங்க, சங்கின்னு சொல்றீங்க, சீமான சங்கின்னு சொல்றீங்கன்னா நம்ம வந்து அது அரசியல் ரீதியான கருத்து. நீங்க அரசு ஊழியர்னு சொன்னீங்க, உங்களுக்கு கால்ட்ட சங்கின்னு கிடைச்சிருச்சு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க அப்படிதான் நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் வந்து அவங்கள சங்கிதான் சொல்ல வந்து அது மைண்டுக்குள்ள இருந்தது, மைண்ட் வாய்ஸ்ல உள்ளுக்குள்ள இருந்து வெளிய வந்துச்சு. இல்ல அதான் ரைட், அவங்க சங்கிதா, அந்த அம்மா சங்கிதாங்க. ஆனா நீ சொன்னதுக்காக நீங்க சங்கி இல்லமா, நீங்க சங்கிதா அப்படின்னு அவங்கள சொல்லிடுறேன். நான் வாபஸ் வாங்கிக்கிறேங்க. இல்ல அதான் அப்படியே நாகரிகமான. இப்ப அதான் சொல்றேன். இப்போ திராவிட மாடல் ஆட்சியில இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. நான் கூட சொல்லல, நான் கூட வந்து இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் வச்சுக்கல. இப்போ நீங்க தான் சொல்றீங்க டேட்டா நிறைய இருக்கு. இன்னும் டேட்டா பூரா எடுத்தோம்னா சிக்கலாகி போயிடும். அவ்வளவு டேட்டா இருக்குங்க பிரதர், ஊர்பட்ட டேட்டா இருக்கு. இன்னொரு டேட்டா சொல்லட்டுமா? நீ மிரண்டுருவீங்க. இதனால பல பேர் தலை உருண்டாலும் எனக்கு கவலை இல்லை. அதாவது என் கொடியை ஏற்றினார்ல எங்கள் தலைவர், அது வந்து எந்த ஊர்னா அந்த கொடியோடைய அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமில்ல? வெளிச்சநத்தம். அந்த வெளிச்சநத்தம் அங்கே இருக்கிற ஒரு அமைச்சருடைய சொந்த மண்ணு, ஒரு அமைச்சரோட சொந்த மண்ணு. அந்த ஊரில் 50 பேருக்கு பட்டா கொடுத்துருக்குறாங்க. ஆதி திராவிடர்களுக்கு பட்டா கொடுக்கப்பட்டு இருக்கிறது 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால். அதை இதுவரைக்கு அளந்து அந்த மக்களும் ஒப்படைக்கவில்லை. இது 100க்கு 100 உண்மை. அப்ப எப்படி இருக்கு சாதி கொடுமை பாருங்க நெறியாளர் அவர்களே. இவ்வளவு கொடுமையை தகர்க்கணும்னா நேருக்கு நேரம் முட்டுனா பத்தாது. நேருக்கு நேரம் அறிவுபூர்வமாக அதற்கான செயல் திட்டத்தோடு நம்ம அப்ரோச் பண்ணணும். நீ சொல்றீங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. என்ன அர்த்தம்? நம்ம வர்றதுல வந்து சீட்டு கூட கேட்க போறோம், 20-25 சீட்டு கேட்க போறோம். நம்ம அதிகாரத்தை கேட்க போறோம், துணை முதல்வரோ இல்ல அமைச்சர் பதவி கேட்க போறோம். அது சும்மா வாய் சவுடால கேட்டா பத்தாதுல, அவங்க கொடுக்கணும்ல, கொடுக்கறதுக்கான சூழ்நிலை உருவாக்கணும்ல. அப்ப உருவாக்குற வேலையை அறிவுபூர்வமாக போகணும். அதற்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜி. இல்ல இப்போ ஆதவர்ஜுன் சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன். அவர் வந்து நாங்கள் எந்த கட்சிக்கும் அடிமையெல்லாம் இருக்க விரும்பல, திருமாவளவனும் அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கிறதையும் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவை பொறுத்த வரைக்கும் அடிமை கட்சியா இருக்கா? நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை, யாரும் எங்களுக்கு அடிமை இல்லை. இப்ப நீங்க சொல்ற விஷயத்தை கருத்தை தான் இங்க பதிவு செய்யறேன். இல்ல இப்போ நீங்க சொல்லக்கூடிய கருத்தை தான் பதிவு செய்றேன். இல்ல நீங்க சொல்லக்கூடிய இன்சிடென்ட்டுக்கெல்லாம் இந்த அரசாங்கம், இந்த திராவிட மாடல் ஆட்சி, மு க ஸ்டாலினுடைய ஆட்சி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு?
அப்போ சரி சரி இப்போ நீங்க சொல்றத அவங்க செவி கொடுத்து கேட்கறாங்க. ரைட். இப்போ வந்து நீ சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். இப்போ வருகின்ற 23ஆம் தேதி எங்கள் தலைவர் ஏன் ஆர்ப்பாட்டத்துக்கு டேட்டு கொடுத்தாரு? நான் கூட்டம்லாம் இருக்கிறேன். அந்த ஆர்ப்பாட்டத்தை படித்து காட்டட்டுமா? என்னம்மா ஆர்ப்பாட்டத்துடைய மைய நோக்கு? மதுரை மாவட்ட கலெக்டரை அதாவது அங்கேருந்து பதவியை மாற்றி போடுங்க, டிஸ்மிஸ் பண்ண சொல்ல, பதவியை மாற்றி போடுங்க. இவங்க தலித்து மக்களுக்கு எதிராக இவர் செயல்பட்டு கொண்டிருக்காரு. எங்கள் தலைவரே வர்றாரு. அதே மாதிரி எஃப்ஐஆர் போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு தீர்வு காணுங்க. மதுரை மாவட்டத்தில் தொடர்ந்து சாதிய வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது எல்லா பகுதியிலையுமே மதுரை மாவட்டத்தில். அதற்காக எதிர்த்து 3 பாயிண்டில் பண்ணுறாரு. ஏன் வர்றாரு? கூட்டத்தில் தானே இருக்கிறோம். ஏன் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம்? கண்டன ஆர்ப்பாட்டம், மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். நாங்கள் கூட்டில் இருந்தாலும் எங்கள் மக்களுக்காக எந்த சமரசம் இல்லாமல் போராடி கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த போராட்டம் வந்து அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும். அவங்களை போய் கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. முட்டாப்பளே ஏன்டா அப்பெல்லாம் செய்யாமல் இருக்கிறோம் அப்படி கேட்கக்கூடாது. படித்தவர்களே, அறிஞர் பெருமக்களே, ஏன் இப்படி செயல்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள்? நீங்கள் எல்லாம் தெரிந்தவர் தானே, திராவிட மாடல் படித்தவர் தானே, பெரியாருடைய பல்கலைக்கழகத்தில் படித்தவர் தானே, அதிலிருந்து கலைஞர் மு கருணாநிதி ஐயாவுடைய பல்கலைக்கழகத்தில் படித்தவர் தானே, ஏன் இப்படி வந்து நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள்? செய்து கொடுங்கள். அப்படிதான் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு வெற்றி பெற முடியும். நாங்கள் விடுதலை சிறுத்தை வரவுக்கு பிறகுதான் ஒவ்வொரு விஷயத்தையும் வெற்றி பெற்று வரோம். இப்போ இந்த விஷயத்தை வந்து வெளியில் பேச முடியுமா? யாரா சரி விடுங்க, விடுதலை சிறுத்தையை தவிர ஏன் தலித்து ஓட்டு திமுக காரனுக்கு விழுகலையா, அதிமுக காரனுக்கு விழுகலையா, அதை சொல்லு காங்கிரஸ்காரனுக்கு விழுகலையா? ஏன் மற்ற முறை வாய் அடைச்சு கிடக்குறான்? இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக வெற்றி பெற்றனால சங்கத்தமிழில் வந்து இங்கே உட்காந்து பேச விடுவீங்க. ஆனால் சாதி வெறி பிடிச்சவன் வந்து உட்கார்ந்து இருக்கிறதே கோட் சூட்டு மாட்டினே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதான் எனக்கு இருக்கிற சமூக இதில் இருக்கிற சூழ்நிலை. இதை கூட சங்கத்தமிழ் சொல்லல. யார் சொல்றா? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் சொல்றாரு, சாதின்ற கொடுமை கண்ணுக்கு தெரியாது, அது ஒரு பருப்பொருள். உங்களுக்கு புரியுதா? அது செங்கல் மாதிரி இருக்காது, செவர் மாதிரி இருக்காது. ஆனால் பருப்பொருள் இன்னொரு மனிதனை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக நடத்தும். இதை ஒழிப்பது தான் எனது அரசியல் அமைப்பு சட்டம்ன்றாரு. அப்போ இதைத்தான் நாங்கள் அறிவுபூர்வமாக செய்கிறோம். அம்பேத்கர்னால ஒழிக்க முடியல, பகவான் புத்தர்னால ஒழிக்க முடியல, தந்தை பெரியார்னால ஒழிக்க முடியல. நாங்கள் ஒழித்து கொண்டிருக்கிறோம். அது கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி வேணும். இல்லை, அதான் தலைவரோட நீண்ட காலமாக பயணிக்கிறவங்க சொல்கிறத மட்டும்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய குரலாக இருக்கணும், தலைவர் அதைத்தான் விரும்புவார் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? அப்படி இல்லை. இப்போ பிரதர் நீ குழப்பி விடுறீங்க. தலைவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருப்பேன். எத்தனை வருஷமா? 50 வருஷம் 60 வருஷமா இருப்பேன். தலைவரை காட்டி கொடுப்பேன். தலைவருக்கு எதிர்ப்பாக செயல்படுவேன். உள்ளே இருந்துக்கிட்டு அவனெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. கட்சிக்கு நேற்று வந்திருப்பேன், உண்மையாக இருப்பேன், ஒழுக்கமாக இருப்பேன், இந்த மக்களுக்காக போட வேண்டும் என்று இருப்பேன். அவன் தான் தலைவருக்கு பிடித்தவன். கண்ணுக்கு தெரிய எத்தனை பேர் வாழ்க்கை விட்டுறேன். உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அன்பு தம்பியை பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் எதை எப்போ எப்படி செய்வதை தயவு செய்து சிந்தித்து செயல்பட இல்லை. இன்னொரு விஷயத்தை கூட நம்ம தொலைக்காட்சிகள் இதை நோட் பண்ணல, பத்திரிகையில் யாரும் நோட் பண்ணல. ஆதவ அர்ஜுன் ஒரு முக்கியமான விஷயத்தை நேற்று பேட்டியில் பகிரங்கமாக சொன்னார். நீங்கள் வந்து அண்மையில் ஒரு மாநாடு நடத்துனீங்க, மது ஒழிப்பு மாநாடு. அந்த மாநாட்டுக்கு திமுகவை சார்ந்தவர்கள் பங்கேற்றாங்க, 2 பேர் பங்கேற்றாங்க. தலைவர் திருமாவளவன் பேசும்போது 2 நிமிஷம் கழித்து அந்த திமுகவை சார்ந்த RS பாரதி, அதே மாதிரி இன்னொரு நபர் 2 பேருமே எழுந்து போயிட்டாங்க. ரொம்ப ஒரு கோபமாயிட்டேன் நான். அப்போ இப்படிலாம் பண்ணுறாங்க திமுக நம்மளுக்கு, அப்புறம் எப்படிங்க நான் வந்து திரும்ப பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு நியாயமான விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டராக, துணை பொதுச் செயலராக அவர் வந்து கோவப்படுறாரு. அடிமட்ட தொண்டனாக அன்பு தம்பி ஆதவ் அர்ஜுன் செயல்பாடு, சொல்லாடல் அனைத்தையும் வரவேற்கிறது விடுதலை சிறுத்தை இளைஞர் அணி. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஒரு கட்சியோட துணை பொதுச் செயலராக இன்னும் அந்த பக்குவம் அடையவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். இல்ல, அதை கூட அவர் சொல்றாரு, ஒருவேளை நான் வந்து இன்னும் அரசியல்வாதி ஆகலையோ அப்படின்னு கூட எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அவங்களை பொறுத்த வரைக்கும் 2 பேர் எந்திரிச்சு போறாங்கன்னா ஒருவேளை அவங்களுக்கு என்ன பிரச்சனையும் தெரியல. அவங்களுக்கு இருக்கும்ல, வயசானவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்ல. இவ்வளவு கூட்டம் இருக்கிறாரு, எப்படா நம்ம கூட காசு கொடுத்தா கூட வர யதார்த்தத்தை பேசி நீ வம்ப எடுத்து விட்றாதீங்க, இவ்வளவு பெரிய கூட்டம் எப்படா வந்துச்சு அப்படி பண்ணு. அவங்களுக்கு ஒரு மாதிரியா கோவம் வந்திருக்கலாம். இல்லை, உண்மையிலேயே அவங்க வயது முதிர்ந்தவர் 2 பேருமே நமக்கு அண்ணன் தான். என்ன அதை முடிஞ்சப்பறம் நான் வெளியே இருந்து பேசினேன்ல, அண்ணன் RS பாரதியா இருக்கட்டும், இளங்கோவனா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக வயது முதிர்ந்தவர்கள். அந்த பிரச்சனை இருக்கலாம். அவன் உட்கார முடியல. மனிதர்களுக்கு நம்ம அதையும் யோசிக்கணும்ல. என்ன சார் இது இப்படி சொல்றீங்க? ஏங்க, வயது முதிர்ந்தவர்கள் வந்து அப்படி எந்திரிச்சு போறாங்கன்னா இதுக்காக வந்து கூப்பிடப்பட்டிருக்கு. சரி, எந்திரிச்சு போகாத அளவுக்கு நீ வேலை பண்ணு. முக்கியமான தலைவர் பேசுறாரு, எந்திரிச்சு போவாங்க, வா அப்படி பேசுவோம். எந்திரிச்சு போறாங்க, எந்திரிச்சு போகாத அளவுக்கு நீ வேலை பண்ணுப்பா. இது கோபம் சார், ஏதோ ஒரு கோபம் இருக்கு சார். இனிமே நீங்க போராட்டத்தை 23ஆம் தேதி அறிவிக்கிறீங்க, திடீர்னு ஏதோ வந்து திருமாவளவன் வந்து கலெக்டர்கிட்ட பேசுறான்னு சொல்றீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை குறித்து நீங்க வந்து விவாத பொருளா ஆக்கிட்டே இருக்கீங்க. அது வரைக்கும் மூடி மறைக்கிற விஷயத்த நீங்க வந்து பெரிதுபடுத்துறீங்க, செய்தியாக்குறீங்க. அதனாலதான் வந்து திமுகவுக்கு உங்க மேல தொடர்ந்து கோபம் இருக்கோ என்னமோ. ஒருவேளை இப்போ மேலாளர் மேட்டர்லாம் இந்த கோர்ட் ஆர்டர்லாம் காட்டினதால என் மேலே கோபமாகி நடவடிக்கை எடுத்துருவாங்கன்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும்
இல்லை பிரதர், என்னைக்கு யார் வாய் மூடி கிடந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் வாய் மூடி கிடக்க மாட்டோம். மக்களுக்காக, மக்கள் உரிமைக்காக தொடர்ந்து போராடுவோம். அதைத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். அந்த தம்பி நான் வேறு தப்பாலாம் சொல்லலை. எப்போ செய்கிறது எப்படி செய்யணும், ஏன் திருப்பி இந்த வேலை சொல்கிறேன்னா, அதாவது ஒரு முட்டை இருக்குங்க, முக்கியமான கருத்து முட்டை இருக்குது. அது எது அடகாக்குது? கோழி அடகாக்குது. அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குதுல்ல, அப்போ தானே அது குஞ்சு வெளியில் வருமா வராதா? நீயே போட்டு உடச்சி விட்டேன்னா அது என்ன கூளை முட்டையாக போகும், இல்லைன்னா குஞ்சு செத்து போயிடும். அதனால் கவனமாக அதை அடகாக்கணும். ஒரு பூ இருக்குது, அந்த பூ வளர்கிறதுக்கு டயம் இருக்குது. ஒரு விதைப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது, அது முளைப்பதற்கு ஒரு காலம் இருக்குது, முளைத்து அது மலர்வதற்கு ஒரு காலம் இருக்கிறது, அந்த மலர்ந்ததை சூடுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி விதைக்கிறதுக்கு முன்னாடியே நான் சூட போகிறேன்னு பிரகடனப்படுத்தினா பக்கத்துக்கு அதை நாசம் பண்ணிடுவான்ல. அதனால் ஒரு ஸ்ட்ராட்டஜினா என்ன நினைக்கிறீங்க, உத்தினா என்ன நினைக்கிறீங்க, எதை எப்போது எப்படி செய்வது? இப்போ ஸ்ட்ராட்டஜிலாம் பெரிய மகான் யாருன்னா ஜன்சு அப்படின்னு ஒரு பேரறிஞன். அவன் சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன், வெறும் ஸ்ட்ராட்டஜியை மட்டுமே நீ பேசிக்கிருந்தேன்னா வெற்றி பெற முடியாது, ஸ்ட்ராட்டஜியோடு சேர்ந்து டாக்டிஸ் வேணும். சொன்னதுங்க பேரறிஞர் சொன்னதுங்க, பெரிய அவர் தாங்க இதுக்கே முக்கியமான ஆள். அதாவது ஆர்ட் ஆஃப் வார் அப்படின்னு ஒரு புத்தகத்தை நான் சொல்கிற கருத்து இருக்குது. அதான் தம்பி படிச்சிருந்தாருன்னா கொஞ்சம் கவனமாக செயல்பட்டுருப்பார். இப்போ தேவையில்லாத ஒரு சிக்கலை உருவாக்கி, ஒரு சலசலப்பை உருவாக்கி நம்ம கூட்டணியில் இருக்கிற பிரதர் ஓப்பனாக பேசுவோம். கூட்டணியில் காட்டி விட்டாங்க, ஓட்டை பின்பற்று நிற்க உங்களுக்கு மகிழ்ச்சியா இல்லை? அது கண்டிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சிக்கு நல்லதாக இருக்காது. அப்போ எடப்பாடி பேச சொல்லுங்க. எடப்பாடி ஆட்சியின் பங்கு அதிகாரத்தில் தம்பி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அன்பு தம்பி ஆதவ் நேர போய் எடப்பாடியை பார்த்து அவர்கிட்ட சொல்ல சொல்லு, நான் தலைவரை கூட நாங்கள் பேசிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை. இளைஞரை நீ பேசுது, இங்கே இருக்குது கூட்டம் கலெக்டருக்கே வேலை பார்த்துக்கிறியா அப்படின்னு குற்றச்சாட்டு. இல்லை, அதான் இப்போ இறுதியாக நான் கேட்க விரும்புகிறது என்னென்னா, இப்போ ஆதவ் அர்ஜுன் அந்த பேட்டியை எல்லாரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்திருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய ரியாக்ஷன், உங்களுடைய கமெண்ட் என்ன? என்னுடைய கமெண்ட் என்னன்னா, தம்பி வரிக்கு வரி எங்கள் அண்ணன், எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா, அது பாராட்டு, வரவேற்பு, அவரோட நம்பகத்தன்மையை நான் பாராட்டுகிறேன். ஆனால் சில உணர்ச்சி பூர்வமாக சில விஷயங்களை செய்கிறேன். இப்போ நான் உணர்ச்சி பூர்வமாக எவ்வளோ பேசினாலும் நான் அந்த கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பேன். எங்கள் தலைவர் சின்ன பிள்ளையில எங்கள் சொல்லியிருக்காரு, கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டு, தேவையெனில் கொள்கை சிதையாமல் உத்தியை மாற்று, கொள்கை சிதையாமல் உத்தியை மாற்று. புரியும் நினைக்கிறேன் தம்பிக்கு. இதுக்கு மேலே ரொம்ப நம்ம கிளாஸ் எடுக்கப்படாது. அப்போ எனக்கு அவருக்கு சண்டை வந்துடும். நமக்கு நண்பர் தாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பட் உண்மையை நாங்கள் உண்மையாக சொல்லுவோம். அதான் இங்கே இருக்கிற முக்கியமான கருத்து. சரி, ஓகே. ஆதவ் அர்ஜுன் பார்க்குறாரா, இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். உங்களோட கனவு கிச்சன் உங்கள் லோ பட்ஜெட்டில். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.